صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல முஅரபு மப்னி சம்பந்தமா படிக்கிறோம். இப்போ முஅரபுக்கு சில உதாரணங்கள் கிதாபுகள்ல போடுறாங்க, அதை நம்ம பார்ப்போம். பாருங்க, மிசாலுல் முஅரபி, மிசாலுல் முஅரபி, முஅரபுக்கு சொல்லப்பட்ட உதாரணங்கள். ஒண்ணு என்னது அப்படின்னா அத்தாயிரு. பாருங்க, அத்தாயிரு யஹூமு, அத்தாயிரு யஹூமு. தாயிர்னா தெரியும், பறவை. யஹூமுங்கிறது முஸ்தக்பிலான செயல். இதன் மாலி ஹாமன் இருக்கும். ஹாம, ஹாமுடைய அசல் ஹவமன் இருக்கும். பாருங்க, இதான் ஹவம. ஃபாக்களிமா, ஐங்கலிமா, லாங்கலிமா. இல்ல ஐங்கலிமால இல்லத்துடைய எழுத்து இருக்குது. பாபியான ஃபேல் இருக்குதா? ஐங்கலிமால இல்லத்துடைய எழுத்து இருந்து அடுத்து ஃபத்தஹ் இருக்குமானால் இந்த ஃபத்தஹுக்கு தோல்வாக வாவை என்ன செஞ்சிடணும்? வாவையோ யாவையோ அலிஃபாக புரட்ட வேண்டும். அந்த அடிப்படையில ஹவம என்பதை ஹாம என்று நம்ம என்ன செஞ்சிட்டோம்? புரட்டி விட்டோம். ஹாமனா வட்டமிட்டதுன்னு அர்த்தம். வட்டம், வட்டமிட்டது. பறவை இறங்குவதற்கு முன்னால அப்படி வட்டமிட்டுக்கிட்டே இருக்கும். பெரிய பெரிய பறவைகள், பருந்து, கழுகு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரிதான் விமானங்களும் வட்டமிட்டுதான் தரையை அடையும். ஹாமனா வட்டமிட்டது, யஹ்முனா வட்டம் விடும் அல்லது வட்டம் விடுகிறது. பறவையாகிறது யஹ்மு, வட்டம் விடுகிறது. இப்ப தாயிர் என்ற இஸ்மும் யஹ்மு என்ற செயலும் மோரப். ஏன் மோரபுங்கிறோம்? முகுதுதாவா வரப்பை தான் தாயிரும் வருது. இது முன்னால நசுபு செய்யக்கூடிய ஆங்கில வச்சுக்கிடுவான், தாயிரேன் வரும். ஜர்வு செய்யக்கூடிய எழுத்துக்கள் வச்சுக்கிடுவான், தாயிரின் வரும். இங்க பாருங்க, முன்னால நசுபு செய்யக்கூடிய எழுத்துக்களோ ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்களோ இல்லாததுனால யஹூமோன்னு வருது. முன்னால லம் வந்துச்சுன்னு வச்சுக்கிடுவான், யஹூம் அப்படிதான் வரும். லம் யஹூம். லன் வச்சுக்கிடுவான், லன் யஹூம அப்படி படிப்போம். நசபு வந்துடும், இங்க ஜஸ்மு வந்துடும். ஃபேல்ல ஜர்ரு வராது, அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஃபேல்ல ஜர்ருடைய எழுத்து நுழைவதினால் ஜர்ரு என்பது வரவே செய்யாது. அப்ப தாயிரு என்பதும் யஹூமு என்ற ஃபேலும் மோரபான கலிமாக்களாக இருக்கும் என்பதற்குத்தான் இந்த உதாரணங்களை கொண்டு வரார். அத்தாயிரு பறவையாகிறது, யஹூமு அது வட்டமிடுகிறது. அடுத்த உதாரணம் பாருங்க. அல்மாவு, அதுபோல். அல் மாவு அதுபோல். மாவுனா தெரியும், தண்ணீர். அதுபோல் அப்படின்னா மதுரமானது. மில்ஹுன் என்பதற்கு நேர்மாற்றம். மில்ஹுனா உப்பானதுன்னு அர்த்தம். அதுபோல், அதுபோல் அப்படின்னா மதுரம், இனிப்பானதுன்னு அர்த்தம். கடல் நீர் உப்பா இருக்கும், மற்ற நீர்கள் இனிப்பாக இருக்கும். இப்ப இந்த ரெண்டு இஸ்முக்களுமே மோரபுதான். அல்மாவு என்பது மோரம், அதுபுல் என்பது மோரம். ஏன்னா இங்க ஆங்கிலங்களை போட்டு பாருங்க, இன்னும் வந்துச்சுன்னா அல்மா, இன்னல் மா. மின்னு வச்சுக்கிறோம், மினல் மாயி, ஜர்ரு வந்துடும். அதுபுல் என்பது இந்த முருதாவுக்கு கபரா வரப்போய் தான் இங்க லம்மத்து வருது. இல்லாட்டா அது பன், 3 ஏராபுகள் வரும். அது பின் என்ன செய்யலாம்? 3 ஏராபுகளும் வரும். ஆமில்கள் மாற மாற
ஒரு இஸ்முடைய ஒரு கலிமாவுடைய கடைசியில் மாற்றம் வருமானால் அது இஸ்மாக இருக்கலாம், ஃபேலாக இருக்கலாம். ஃபேல்ல வந்து மாதியா இருக்கக்கூடாது, அம்ருல் ஹாதிரா இருக்கக்கூடாது. அம்ருல் காயிபா இருக்கலாம், முஸ்தக்பிலான ஃபேலாக இருக்கலாம். அப்ப ஆமில்கள் மாற எந்த கலிமாக்களுடைய கடைசியில யாராபுகள் மாறுபடுகிறதோ அதுதான் என்னது மோரம். அப்ப இன்னல் அல் மாவு அதுபொல், தண்ணீர் ஆகிறது, இனிப்பாக இருக்கிறது, மதுரமாக இருக்கிறது. மதுரம் அப்படின்றாலும் இனிப்பு அப்படின்றாலும் ஒன்றுதான். அடுத்து பாருங்க அல் ஹிசானு. அல் ஹிசானு ஜாமிஹுன். அல் ஹிசானு ஜாமிஹுன். ஹிசான்னா என்ன அர்த்தம்? குதிரை. ஜாமிஹுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்டுத்தனமானதுன்னு அர்த்தம். ரொம்ப காட்டமா ஓடும், வேகமா ஓடும், காட்டுத்தனமா ஓடுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான். இப்ப ஹிசான் என்ற இஸ்மும் ஜாமிஹுன் என்ற இஸ்மும் மோரம். இங்க முன்னால நசம் செய்யக்கூடிய ஜரு செய்யக்கூடிய ஆமில் வராததுனால பாருங்க, ஃபெஅல்ல வந்து ஜர்ரு வராது, இஸ்முல வந்து ஜஸ்மு வராது. இது வந்து ஒரு கானூனே குல்லியா, பொதுவான சட்டம். ஃபேல்ல வந்து ஜர்ரு வரவே செய்யாது, இஸ்முல வந்து ஜஸ்மு இது செய்யாது, வராது. இப்ப இந்த ஹிசான் அப்படிங்கிற முப்ததாகிய ரஃபு வந்துச்சு அப்படின்னா முன்னால வந்து நசபு செய்யக்கூடிய ஆமிலும் இல்ல, ஜர்ரு செய்யக்கூடிய ஆமிலும் இல்ல. ஜஸ்மு செய்யக்கூடிய ஆமில் வந்து எங்க வராது? இஸ்முல வராது. அப்ப இந்த ரெண்டு ஆமிலும் இல்லாததுனால முப்ததாவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ரஃபு செய்யப்பட்டிருக்குது. ஆமில்கள் இல்லாமல் யாராபு கொடுக்கப்பட்டால் அது பேர் மானவியத்தான ஆமில்னு சொல்லுவாங்க. மானவியத்தான ஆமில். லஃப்லியத்தான ஆமில்னா என்ன அர்த்தம்? இதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து லஃப்லியத்தன். லஃப்லியத்தான ஆமில் என்ன அர்த்தம்? அந்த ஆமில் வெளியே தெரியும். இங்க பாருங்க, இன்ன, அன்ன, மின்னு, லம்மு, லன்னு. அப்ப வெளியே தெரியக்கூடிய ஆமிலாக இருந்தா அது பேரு லெஃப்லியத், லெஃப்லிலே வந்துருது. மானவியத்தான ஆமில் என்ன அர்த்தம்? வெளியே வராது. அது முப்ததாவுடைய ஆமில். முப்ததாவுக்கு ரஃபு செய்த ஆமில் எது? அது மானவியத்தான ஆமில். அது ஆரம்பமா வர்றதா அதுக்கு ஆமில். முன்னால நாசிபு வரல, ஜாரும் வரல. சரி, இப்ப அல் ஹிசானு முப்ததா, முப்ததா அடிப்படையில் ரஃபு செஞ்சிருக்கிறோம். நசபு செய்யக்கூடிய ஆமில் இருந்தா நசபு செய்வோம், ஜரு செய்யக்கூடிய ஆமில் இருந்தா ஜர்ரு செய்வோம். ஜாமிஹுன் ஹபர் என்ற அடிப்படையில இங்க ரஃபு செய்யப்பட்டிருக்குது. இங்க வந்து ஜரு செய்யக்கூடிய எழுத்து வச்சுன்னா ஜாமிஹின், நசபு செய்யக்கூடிய மஃபூலா வந்து வச்சுக்கிறோம், அப்ப ஜாமிஹன். இப்படி என்ன செய்யும்? யாராபுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அல் ஹிசானு ஜாமிஹுன், குதிரை ஆகிறது, காட்டுத்தனமானது, வேகமா ஓடும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு உதாரணம் பாருங்க. யூகிது. யூகிது அலியுன் அலி மிஸ்பாக. யூகிதுங்கிற ஃபேல் என்னது? முலாரியான ஃபேல். என்னுடைய மாவி வந்து அவுக்கதன்னு இருக்கும். அவுக்கத, அவுக்கதங்கிறது என்ன வசன் அப்படின்னா அஃபால வசன். அஃபால வசன் இஃபாலி பாபு, அவுக்கத. அடுத்து பாருங்க, என்னுடைய முஸ்தக்பில் வந்து யூகிது, அஃஅல யுஃபிலு மாதிரி, யூகிது. அவுக்கதனான் அதான் ஏற்றினான், விளக்கை ஏற்றினான், நெருப்பை மூட்டினான் அப்படின்னு சொல்றோம்ல, மூட்டினான், ஏற்றினான், அந்த அர்த்தம். பாருங்க, யூகிது அலியுன், அலி என்பவன் ஏற்றுகிறான். முஸ்தக்பிலான ஃபேலுக்கு வந்து ஹாலுடைய மானம் என்ன செய்யும்? வரும்.
முன்னால சீன் என்ற எழுத்தோ சௌஃபை என்ற எழுத்தோ வந்தாதான் அது இஸ்திக்பாலுக்கு சொந்தம், வருங்காலத்திற்கு சொந்தம். அப்ப யூகிது அலியுன், அலி என்பவன் ஏற்றுகிறான், அல் மிஸ்பாக விளக்கை ஏற்றுகிறான். பாருங்க, யூகிது முஸ்தக்பிலான ஃபேலு, அலிங்கிறது இஸ்மு, மிஸ்பாகுங்கிறது இஸ்மு. முஸ்தக்பிலான ஃபேலு அது மோரபு, அலியின் என்ற இஸ்மு அது மோரபு, மிஸ்பாகுங்கிற இஸ்மு அது மோரப். இங்க முன்னால நசபு செய்யக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்கள் வராதனால யூகிது மாணவியத்தான ஆமீன். இது ஃபாயில் அடிப்படையில ரஃபு செய்யப்பட்டிருக்குது, மஃபூல் அடிப்படையில நசபு செய்யப்பட்டிருக்குது. இது மஃபூலான் தான் இங்க அலியன் வந்திருக்கும், இது ஃபாயிலான் தான் மிஸ்பாகுன்னு வந்திருக்கும். ஆமீன்கள் மாற மாற மோரபான இஸ்முடைய கடைசி என்ன செய்யும், மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம படிச்சோம்ல, அதுக்குள்ள உதாரணங்கள். அப்ப அலி ஆகிறவன் விளக்கை ஏற்றினான், அல்லது ஏற்றுகிறான், அல்லது ஏற்றுவான். ஏற்றினான் அல்ல, ஏற்றுகிறான் அல்லது ஏற்றுவான். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு உதாரணங்கள்லையும் எது மோரபு எது மப்னி என்பதை நம்ம விளங்கி நல்ல விதமாக பாடம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل